பெண் என்பது வெறும் வார்த்தை கிடையாது. பெண் என்பது அன்பு, தைரியம், பொறுமை, தியாகம், விட்டு கொடுக்க மனப்பான்மை, உபசரிப்பு, ஸோ மன வலிமை, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய லைஃப்ல நடந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு மார்ச் 8 அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல நான் என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரி, என்னுடைய மனைவி, என்னுடைய மகள் பத்தி பேசுவதற்காக தான் இந்த பதிவு. அது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர்களுக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நான் இந்த பொசிஷன் உங்க முன்னாடி போக நான் உட்காந்து பேசிட்டு இருக்க அப்படின்னா இதுக்கு காரணம் யார் அப்படின்னா என்னுடைய அம்மா அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய பள்ளி படிப்பு, என்னுடைய பட்டப்படிப்பு, என்னுடைய ப்ரொஃபஷனல்ஸ் இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா. நான் மட்டும் இல்லை, என்னுடைய சகோதரர்களும் இப்போ நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, நல்ல ஜாப்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு காரணம் அப்படி யாருன்னா என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா தான். ஸோ இந்த மகளிர் தினம் இந்த நல்ல நாளில் என்னுடைய மதருக்கு நான் வந்து கண்டிப்பாக தேங்க்யூ பண்ணணும். ஸோ தேங்க்யூ மை டியர் அம்மா. நான் எப்பமாவது ரொம்ப சோகமா இருக்கிறேன், ஒரு சில விஷயங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லாம சில விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஒரு பாசிட்டிவ் ஆன்சர்ஸ், ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ஸ் கொடுத்ததே என்னுடைய சகோதரி தான் இப்பவும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால என்னுடைய சகோதரிகளுக்கும் இந்த மகளிர் நல்ல நாளில் நான் உங்களுக்கு தேங்க் பண்றேன். அடுத்தது என்னுடைய மனைவி. ஸோ ரியலி எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். மோட்டிவேட் பண்ணுவாங்க, அன்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணதே அவங்க தான். என்ன அப்படின்னா எனக்கு குழந்தைகள் இருக்காங்க, ஸோ வீட்டு வேலைகள் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க, நீங்கள் வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமே நீங்கள் மோட்டிவேட் பண்ணக்கூடியது என்னுடைய மனைவி. ஸோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ மை டியர் வைஃப். அண்ட் என்னுடைய மகள், அவங்களை கண்டிப்பாக சொல்லணும். ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் 4 பசங்க தான். ஸோ பசங்க அப்படிங்கும் பொழுது அந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கும் கண்டிப்பாக. பட் வந்து ஒரு மகள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும்போது ஃபர்ஸ்ட்டு அப்போ நான் இதை விட அதிகமான பொசிஷன் போகணும், நான் இன்னும் நல்லா படிக்கணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். ஸோ இதெல்லாம் தாண்டி மகள் அப்படிங்கிறவங்க ஒரு பொறுப்புள்ள அப்பாவா என்னைய மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் அவங்களுக்கு ஒரு பொறுப்புள்ள அப்பாவாக இருப்பேன். ஸோ என்னுடைய மகளுக்கும் நான் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இதே நேரத்தில் மார்ச் 8 என்னுடைய மகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்க மார்ச் 8 மகளிர் தின அன்னைக்கு தான் பிறந்தாங்க. ஸோ என்னுடைய மகளுக்கு நான் ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்கள்.